அனைவருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 26ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். நம்ம தமிழில் சொல்லும்போது ஒரு தகவல் பரிமாற்றம். ஸோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது தகவல் பரிமாற்றம் தான். ஸோ இதுவெல்லாம் முழுக்க இன்றைய தகவல். அதில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள் உங்கள் செபி ஸ்டேட்டஸ்ட்டை. இந்த தகவல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி அட்வைசர் கிடையாது, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலாக இன்ஃபர்மேஷனை ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதுமாதிரி இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது போனஸு, ஸ்பிட்டு, ஒரு சின்ன டிவெண்ட் இருக்குது, ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ், அப்கமிங் போர்டு மீட்டிங், இந்த வருஷப்படி பார்க்க போகிறோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா Q&A, நண்பர்கள் சில கேட்ட சில கேள்விகளுக்கு என்னோட தனிப்பட்ட பதிலை சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அதை வேணால் ஸ்கிப் பண்ணிடலாம் லாஸ்ட்டில் இருக்கிறத. ஸோ இன்றைக்கி டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி டிஐஎஸ் தான் மார்க்கெட்டை காப்பாற்றிருக்காங்க. மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனது காரணமே டிஐஎஸ் தான். 3336 கோடிக்கு ஓவரால் பை பண்ணியிருக்காங்க. இதே எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 2376 கோடிக்கு இன்றைக்கி சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை காப்பாற்றினது இன்றைக்கி டிஐஎஸ் தான், கைப்புள்ள தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் டேப் லிமிடெட் காயின்பேஸ் 889. இவங்க ஆல்ரெடி டிவெண்டே போனஸ் ரெண்டுமே அறிவிப்போன்னு சொன்னாங்க. அதுமாதிரி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. ₹2 டிவெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. அதேமாதிரி போனஸும் அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான போனஸ் 3:1 தந்துறாங்க. அதான் நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா 3 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ ஒரு ஷேர் 3 ஷேர் போனஸ், டோட்டலாக ஒரு ஷேர் 4 ஷேராக மாறும். ப்ரைஸும் அதேமாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். இந்த ரெக்கார்டு பார்த்திங்கன்னா இந்த டிவெண்டுக்கான ரெக்கார்டு மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஜனவரி தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ₹2 டிவெண்டாக கிடைக்கும். பட் போனஸ்க்கான ரெக்கார்டு வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, அது கூடிய வரையில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செக்டர் வந்து ஃபுட்வேரில் இருக்காங்க. ரெட் டேப் லிமிடெட். அர்பன் என்விரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் காயின்பேஸ் 684 எஸ்எம்இ கேட்டகரி. லாட் சைஸில் தான் பை பண்ணோம். 1:1 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக தராங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. அர்பன் என்விரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட். பதம் காட்டன் யார்ன் லிமிடெட் காயின்பேஸ் 335. இவங்களும் 1:1 போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக தராங்க. அதற்கான ரெக்கார்டு டேட் வந்து 8 ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. பதம் காட்டன் யார்ன்ஸ் லிமிடெட். ஷர்தூல் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் காயின்பேஸ் 406. 1:5 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸிலி 10 இருக்காது, 2 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக ஸ்பிட் ஆகுது. இதற்கான ரெக்கார்டு இது வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 13 ஜனவரி தான் ரெக்கார்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க நம்ம ஷர்தூல் செக்யூரிட்டிஸ் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மேக் கன்சிடர். ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஒன்டேஜ் நாலேஜ் அகாடமி லிமிடெட் காயின்பேஸ் 199. 7 ஜனவரியில் இவங்க போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவெண்டு போனஸு ரெண்டுமே தரதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. கம்பெனி ஃபண்டமெண்டல் இருக்கும். எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஃபண்டமெண்டல் செக் பண்ணுங்கள். இந்த ஃபண்டமெண்டல் கொஞ்சம் வீக்கான ஸ்டாக்காக கூட இருக்கலாம். ஸோ என்றைக்குமே ஒரு கம்பெனியை பற்றி பார்க்கணுன்னா அதை பற்றி ஸ்க்ரீனில் போய் அவங்க ஃபண்டமெண்டல் செக் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் வேணால் இருக்குது. நீங்கள் ஏன்னா அந்த மாதிரி குறிப்பிட்ட பேசிக்ஸாக தெரிஞ்சுட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை என்ன பண்ணுங்கிறத நீங்கள் முன்னிடுங்க. அடுத்து நம்ம பார்க்கறது போலாம் ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ஃபஸ்ட்டாக பார்க்கறது கேம்ராட் அப்ளையன்ஸ் லிமிடெட் காயின்பேஸ் 132 எஸ்எம்இ கேட்டகரி. 14,88,00,000க்கான ஆர்டர் கொடுத்தது. ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட். ஷெரிகா என்டர்பிரைசஸ் லிமிடெட் ₹17 காயின்பேஸ். ₹8,29,00,000க்கான ஆர்டர் கொடுத்தது. JSW ரினியூ எனர்ஜி. ஸோ 4-5 ஆர்டராக கொடுத்துருக்காங்க. மொத்த மதிப்பு தான் ₹8,29,00,000. CAFF ஃப்ளூவைட் கண்ட்ரோல் லிமிடெட் ₹684 காயின்பேஸ் எஸ்எம்இ கேட்டகரி. ₹3,91,00,000க்கான ஆர்டர் கொடுத்தது. கண்ட்ரோலர் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்கனைசேஷன், மகாராஷ்டிரா சேர்ந்த மும்பையை சேர்ந்த ஒரு கவர்மெண்ட் செக்டர்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்டர் ஃபார்மா லிமிடெட் ₹56 காயின்பேஸ் எஸ்எம்இ கேட்டகரி. இவங்களுக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர். அதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா $23,000 ஆர்டர் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் வெட்டனரி மெடிசின்ஸ் ட்ரேடிங் LLC. மஃபட்லால் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹93 காயின்பேஸ். 60 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஒடிஷா கவர்மெண்ட். பவர் மேக் ப்ராஜெக்ட் லிமிடெட் ₹2,512 காயின்பேஸ். 186 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் லிமிடெட். ஜென்சால் இன்ஜினியரிங் லிமிடெட் ₹713 காயின்பேஸ். இவங்களுக்கு 897 கோடியே 47,00,000க்கான ஆர்டர். ஸோ நல்லா ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்தது. NTPC ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர் ரூபா கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய இப்போ ஐபிஓ நேற்று வரைக்கும் 3 ஐபிஓ முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு ஐபிஓ முடிஞ்சிருக்கு. ஸோ நிறைய ஐபிஓக்கள் பேக் டு பேக் வந்திருக்கு. இந்த ஐபிஓலாம் நம்ம அலாட்மெண்ட் ஆயிருக்காங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நண்பர் கேட்டிருக்காரு. இது ஒரு காமனான கேள்வி தான். பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்குள்ளேயே உங்களுக்கு மெயிலில் எல்லாமே டீட்டெயில் வந்திருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் கட்டாயிருக்கும். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆயிருக்கா இல்லையான்னு. இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணணும்னா செக் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மமதா, அதுக்கான டேம் கேபிட்டல், டிரான்ஸ்ரைல், இந்த 3 கம்பெனி. அதே மாதிரி இன்னொன்று கம்பெனி இப்போ இன்றைக்கி போயிட்டு இருக்கிறது செனோரஸ் ஃபார்மாசூட்டிக்கல். இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்களா லிங்க்டின் டைம் தான் ரிஜிஸ்டர். என்றைக்குமே ஒரு கம்பெனியோட ஐபிஓ செக் பண்ணணும்னா அவங்க ரிஜிஸ்டர் தான் செக் பண்ணணும். ரிஜிஸ்டர்ட் போய் தான் செக் பண்ணணும் அவங்க வெப்சைட்டில். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் டைம்.
இவங்க தான் ரீஸ்டாரு. ஸோ இவங்க வெப்சைட்டில் நீங்கள் இதெல்லாம் கூகுளில் டைப் பண்ணலாம். லிங்க்டின் டைம் ஐபிஓ ஸ்டேட்டஸ்னு போட்டிங்கன்னா கூட வரும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணாலே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய் நீங்கள் அதில் செலக்ட் கம்பெனியில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் என்னென்ன கம்பெனின்னு. பட் செனோரஸ் வந்து இன்றைக்கி தான் அலாட்மெண்ட் டேட்டு. பட் இன்னமும் அந்த கம்பெனி அந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் ஆகலை. நீங்கள் மற்ற 3 பார்க்கலாம். டிரான்ஸ்ரெயில் பார்க்கலாம், அதே மாதிரி டேம் கேபிட்டல் பார்க்கலாம், மமதா. இதை பற்றி பார்க்கணுன்னா நீங்கள் இந்த இதில் கிளிக் பண்ணுங்கள். கம்பெனியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேன் நம்பர் கொடுத்து சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா கீழே இப்படி காட்டும், செக்யூரிட்டி அப்ளைடுன்னு காட்டும். உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி அலாட்டட்னு காட்டும். அப்ளைடுங்கிறது நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணோங்கிறது, அலாட்மெண்ட்டுங்கிறது அவங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு நீங்கள் கீழே பார்க்கலாம். எல்லாமே 0 இருக்குது. அது எதுவுமே அலாட் ஆகலை. இது வந்து என்னோட இதுதான். நான் வந்து 3 டிரான்ஸ்ரெயில் இது 3மே அப்ளை பண்ணேன். நல்ல கிரேமாக எப்பயுமே இருக்க காரணத்தெல்லாம். பட் 3மே எனக்கு கிடைக்கல. ஸோ எல்லாத்துலேயுமே 0 தான் காட்டுது. ஸோ நீங்கள் வேணால் அப்ளை பண்ணிடுங்க, இல்லை வேணால் செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு இதெல்லாம் மெயிலே வந்திருக்கும். உங்களுக்கு நேற்றே தெரிஞ்சிருக்கும் அலாட்மெண்ட் ஆச்சா இல்லையான்னு. எனக்கு நேற்றே தெரிஞ்சுட்டு. ஸோ நாளைக்கு லிஸ்ட் ஆக போகுது. ஸோ எல்லாமே நல்ல லிஸ்ட்டானால் உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். யாருக்கெல்லாம் ஐபிஓ அலாட்மெண்ட் இருக்கோ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். பட் எனக்கு 3ல் 1 கூட கிடைக்கல. ஸோ இப்போ வேணால் அடுத்து இன்றைக்கி ஒரு ஐபிஓ முடிஞ்சிருக்கு. அதாவது பார்க்கணும் ஃபியூச்சர் என்ன ஆகுதுன்னு. ஸோ இந்த இன்றைக்கி முடிஞ்ச ஐபிஓ வந்து யூனிமேக் ஏரோஸ்பேஸ். இந்த ஐபிஓ நீங்கள் செக் பண்ணணுன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ்னு லிமிட்டட்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி அவங்களோட ஐபிஓ ஸ்டேட்டஸ்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பட் இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியே முடியாது. இதெல்லாம் ஓப்பனே ஆக மாட்டேங்க என்னோடய நெட்டில். ஏன்னா ஃபோன் நெட் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய லேப்டாப்பில் நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இந்த வெப்சைட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் தான் ஓப்பன் ஆக தவிர நான் உள்ளே போயே முடியல. ஸோ என்னால் செக் பண்ண முடியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இவங்களோட ரிஜிஸ்டர் வந்து கேஃபின் டெக்னாலஜிஸ். மற்ற 4 ஐபிக்குமே லிங்க்டின் டைம் தான். அந்த லிங்க்டின் டைமில் செனோரஸ் மட்டும் இன்றைக்கி அப்டேட் ஆகல. மேபி நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே மெயில் வந்திருக்கும். ஸோ என்றைக்குமே ஒரு கம்பெனியோட ஐபிஐ செக் பண்ணணும்னா அவங்க ரிஜிஸ்டர் யாருன்னு பார்த்து அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம். இதில் வந்து நிறைய வெப்சைட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் செக் பண்ணது வேஸ்ட்டு, உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும். அது நம்ம மெயிலே பார்த்துடலாம். ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சது. ஸோ போய்ட்டு வாங்க. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். சில நண்பர்கள் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான பதில் தான் இது. வந்து பதில் சொல்ல முடியாமல் ஒரு விளக்கம் தான். அவங்க கேட்ட கேள்விக்கான விளக்கம் தான். மற்றபடி எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் எதுவுமே கிடையாது. அதில் நண்பரோட கேட்டிருக்காது அந்த பாரத் குளோபல், அதாவது அந்த ஸ்டார் நான் 2 ஸ்டாக் வச்சுருக்கேன். எனக்கு எதுவும் செபி ஆக்ஷன் எடுத்து எதுவும் தருவாங்களான்னு கேரண்டி கிடையாது. பட் செபி ஆக்ஷன் எடுத்து மார்ச்சுக்குள்ளே ஏதோ ரிப்போர்ட் தரோன்னு சொல்லியிருக்காங்க. பட் சில நேரம் அவங்க போய் தப்பு பண்ணியிருக்காங்க தெரிஞ்சதுன்னா அவங்க இதை விற்று கூட கண்டுபிடிக்கலாம். பட் பெரும்பாலும் இதெல்லாம் மறந்துட வேண்டியது தான். ஏன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் நடந்து பணத்தை ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு கதை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பல வருஷங்கள் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம மறந்துடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கம்பெனி திரும்ப லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இல்லைனா பணம் வந்து வருமாங்கிறது ரொம்ப டவுட்டானது தான். இது வந்து $1 மில்லியன் கொஷின் தான். அதுக்கு பதில் சரியான பதில் யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அடுத்து இன்னொரு கேட்டிருக்காரு, விச் இஸ் பெஸ்ட்டு ஜீரோ ப்ரோக்கர் அதர் தென் ஜீரோ தான் கேட்டிருக்காங்க. நான் வந்ததுலேருந்து ஜீரோ தான் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றதை பற்றி தெரியல. பட் ஓரளவு கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போதைக்கு க்ரோ நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஸ்டாக்கு, இவங்க எல்லாமே நல்லா ஃப்ரீ கொடுக்குற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எம்ஸ்டாக்கு இல்லை க்ரோ அதை நீங்கள் எதுக்கும் இன்னொருத்தர் 4-5 பேர்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க யாராவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ப்ரோக்கர் நல்லா இருக்குன்னு. பட் நான் ஆரம்பத்துலேருந்தே அதே யூஸ் பண்ணிட்டேன், ஜீரோ தான். ஸோ எனக்கு அதே பழகிட்டு. ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். க்ரோ கூட நல்லா இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. அதேமாதிரி எம்ஸ்டாக்கும் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே தெரியாது. நண்பர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் வேணால் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு. அடுத்து நண்பர் கேட்டிருக்கேன், ஹர்ஷில் அக்ரோவை பற்றி சொல்லுங்கன்னு. நான் இந்த ஸ்டாக்கை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சுருக்கமாக. இந்த ஸ்டாக்கும் வந்து கொஞ்சம் தவறான ஸ்டாக் மாதிரி தான் தெரியுது. பட் உண்மையாக இல்லைன்னு தெரியாது. ஸோ இவங்க ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் வந்து மைக்ரோ கேப் தான் ரிஸ்க்கான ஸ்டாக்கு. 4 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ புக் வேல்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தான் இருக்குது புக் வேல்யூ. ஸோ அதை விட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிறாங்க. பிஇ பார்த்தீங்கன்னா 37, ரொம்ப ஐயா பிஇ வேல்யூ. ROE மட்டும் சூப்பராக இருக்குது. ரிசர்வ் வச்சுருக்காங்க, கடன் இல்லை. லாஸ்ட் குவார்ட்டரில் நல்ல ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஜீரோ தான். டிஎஸ் ஹோல்டிங் கிடையாது, எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் கிடையாது. ஸோ முழுக்க பப்ளிக் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. சரி, இவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தாலுமே பெரும்பாலும் லாஸ் பண்ண கம்பெனியாக தான் இருக்காங்க. 35 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம்னு. ரீசெண்டாக மட்டும்தான் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 2 இயரில் ஒரு 80 லட்சம், ஒரு 54 லட்சம் என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அப்பப்போ ப்ராஃபிட்டு, அப்பப்போ லாஸு. பட் லாஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சுத்தமாக ஜீரோவாக இருக்குது. மொத்தம் ஷேர் ஹோல்டர்ஸே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9,500 பேர் தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கியாக தான் தெரியுது. இது யார் வேணால் மனிபுலேட் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டாக்கை. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து நம்ம எடுக்கிறது வந்து பெரிய ரிஸ்க் தான். ஸோ அது வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். அதுமாதிரி இந்த கம்பெனியோட கேஷு இது நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. ப்ளஸ் ட்ரேட் ரிசீவபிளும் அதிகமாக இருக்குது. நம்ம மிஸ் ஆன் ஃபுட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி 20 கோடி கிட்ட இவங்களுக்கு பணம் வர மாதிரி வரணும்னு காட்டுறாங்க மார்க்கெட்லேருந்து. ஸோ இதெல்லாம் ரிஸ்க்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க தான் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. அடுத்து நம்பர் கேட்டிருக்காங்க, மோர்கன் வெஞ்சர்ஸை பற்றி சொல்லுங்கன்னு.
ஸோ அந்த நண்பர்கள் கேட்டதுக்கான விளக்கம் தான் கொடுக்குறேன். இதில் நான் ரெக்கமெண்ட் எதுவுமே பண்ணல. அதில் என்ன இருக்குங்கிறத பார்த்து சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப்பு. ஸோ ரிஸ்க்குங்கிறது வந்துட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ வந்து புக் வேல்யூ வந்து ரூ. 75, பட் 130 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. ஸோ டபுளாக தான் ட்ரேட் ஆகிறாங்க. அதுமாதிரி மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேறு கடன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து ஃபைனான்ஷியல் கம்பெனி தான். ஸோ அதனால் கடன் அதிகம் இருக்கிற வாய்ப்பு தான். ஸோ அது பெரிய மைனஸ்னு சொல்ல முடியாது. அது இன்ட்ரெஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 360 ரூபா இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் வேல்யூ பார்க்கும்போது தான் கரண்ட் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. உலக ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே 70% வச்சுருக்காங்க. டிஎஸ்எஃப்ஐஸ் ஹோல்டிங் இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்க மாதிரி. அது பி பார்த்தீங்கன்னா லோவாக தான் இருக்குது. வெறும் 7 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பி இருக்குது, நல்லா அட்ராக்டிவாக தான் இருக்குது. அதேமாதிரி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ராஃபிட் இது வரைக்கும் பண்ணல. ஒரு 2 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க, 2 கோடி லாஸு, 2 கோடி ப்ராஃபிட்டு, 1 கோடி ப்ராஃபிட்டு, 2 கோடி லாஸு. கடந்த 3 இயராக தான் நல்லா ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது இந்த கம்பெனிக்கு. பட் கொஞ்சம் ரிஸ்க்கு இருக்குது இந்த ஸ்டாக்கில். ஏன்னா பெனி ஸ்டாக்காக தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் மேற்கொண்டு நீங்கள் முடிவெடுங்க. நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்க ரீசெண்டாக. அதேமாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா வச்சுருக்காங்க. அதேமாதிரி பியும் கம்மியாக தான் இருக்குது கரண்ட் ப்ரைஸுக்கு. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓவர் வேல்யூ தான். 34 ரூபா இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி 134 ரூபா மாறி இருக்குது. ஆனால் பிஇ பார்த்திங்கன்னா 7 தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஓவர் வேல்யூமாக தான் எனக்கு தெரியுது. ஸோ மேற்கொண்டு நீங்கள் அவங்க முடிவிடுங்க. அடுத்த நண்பரோட கேட்டிருக்க எல்கேபி செக்யூரிட்டிஸை பற்றி சொல்லுங்கன்னு. ஸோ இவங்க கரண்ட் ப்ரைஸ் 26. ஸோ புக் வேல்யூலாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா புக் வேல்யூட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் வேல்யூக்கு ஈக்குவலாக ட்ரேட் ஆகிறாங்க. அதேமாதிரி மார்க்கெட் கேப் பென்னி ஸ்டாக் தான், 200 கோடி தான். ஸோ இதுவும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ரொம்ப ரிஸ்க்கு தான். அதேமாதிரி பிஇ பார்த்திங்கன்னா 13 தான் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பிஇ ஆர்ஓசிலாம் சூப்பராக இருக்குது. ரிசர்வ் நல்லா வச்சுருக்காங்க. கடன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பட் நல்லா பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டான கடன் வச்சுருக்காங்க. அதேமாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 70% வச்சுருக்காங்க. டிஏஎஸ் ஒரு 0.3%, எஃப்ஐஎஸ் வந்து 4% வச்சுருக்காங்க. ஸோ மற்ற கம்பெனியை பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்ல கம்பெனியாக தான் தெரியுறாங்க. ஓரளவுக்கு டிவிடெண்டும் தராங்க 0.5%. ஸோ மற்றதெல்லாம் ஃபண்டமெண்டலாக ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் கம்பெனி இவங்களும் ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷமாக தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடிலாம் லாஸ் பண்ணியிருக்காங்க. 3 கோடி 5 கோடி 1 கோடிலாம் லாஸ் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக 2 கோடி 4 கோடி 13 கோடின்னு ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல கம்பெனியாக தான் இருக்காங்க. ஸோ ரிஸ்க்குங்கிறது பென்னி ஸ்டாக் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல முடிவெடுக்கலாம். அதில் இன்னொரு நண்பர் கேட்டிருக்காங்க விஸ்கோ ட்ரேடு அசோசியேட்டை பற்றி சொல்லுங்கன்னு. ஸோ இவங்க மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 277 கோடி. ஸோ இதுவும் பெனி ஸ்டாக்கு. ஸோ ரிஸ்க்குங்கிறது இருக்குது. புக் வேல்யூ 50, ஆனால் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 115 ரூபா. ஸோ டபுளாக ட்ரேட் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ பார்த்தா சூப்பராக தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 313 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ கம்மி பண்ணும்போது ரொம்ப கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆர்ஓசிலாம் சூப்பராக இருக்குது. ரிசர்வ் நல்லா வச்சுருக்காங்க. கடனும் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட டெட் ஈக்விட்டி வந்து 1 இருக்குது. ஸோ இவங்களும் வந்து கொஞ்சம் ஃபைனான்ஷியல் என்பிசி கம்பெனி மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் டெட் இருக்கிறது கொஞ்சம் வழக்கம் தான். மறுபடி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 69%, டிஎஸ்எஃப்எஸ் ஹோல்டிங் இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான கம்பெனி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுமாதிரி இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பெரிய லாபம்லாம் பண்ணலங்க. 1 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க, 2 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க, 8 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, 33 கோடி. ஸோ இந்த ஒரு வருஷத்தை மச்சம் வச்சு இந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்ல முடியாது. நிறைய க்ரீன் இருக்கிறது, கொஞ்சம் க்ரீனாக இருக்கிறது காரணம் வந்து இந்த ஒரு வருஷத்தோட இன்கம் தான் நினைக்கிறேன். இந்த ஒரு வருஷத்துலேயே 33 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்தை மட்டும் வச்சு முடிவெடுக்கணும்னா தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் இது கொஞ்சம் நல்ல இன்னும் மேற்கொண்டு அலஞ்சி அதுக்கப்புறம் உங்கள் முடிவெடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ தான். முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதான் சொல்கிறேன். இது நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலே உங்களுக்கே கிடச்சிரும். இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.